நாங்க 3 பேருமே ஹை ஸ்கூல்ல திக்கான ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஸ்கூலோட இதான் லாஸ்ட் லைஃப் டைம் அப்படின்னு. இந்த இயற்கை படைச்சதுலயே நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயமே. கடவுளால நாங்க ரியாலிட்டிக்கு தள்ளப்பட்டு 3 பேரும் இப்ப இங்க வந்து நிக்கிறோம். நான் நோட்ஸே எடுக்கல. எனக்கு கொஞ்சம் காமிக்கிறியா? உன்கிட்ட இருந்தா கொடு, இல்லனா பரவாயில்ல. இதுதான் சரியா இருக்கும். நீ அவளை பேட் டச் பண்ணிட்டு ஓடுனியா? ஓடணுண்ணா, அது போய் டச் பண்ணது என்னமோ உண்மைதான். எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ அவளை தொடுவ? தைரியம் உனக்கு இருக்கா? என்கிட்டயே திமிரா பேசிட்டு இருக்கியா? தைரியம் இருந்தா என்கிட்டயே நீ திமிரா பேசுற? விடுங்க, அடிச்சுக்காதீங்க, சொன்னா கேளுங்க, விடுங்கன்னு சொல்றல. இத பாருங்க, நம்ம ஒண்ணும் குழந்தைங்க கிடையாது. நம்ம கிளாஸ்ல படிக்கிறவங்க கிட்ட நம்ம இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது. இந்த பிரச்சனையை முடிக்க என்கிட்ட ஒரு நல்ல சூப்பர் ஐடியா இருக்குப்பா. ராக் பேப்பர் சிசர். நல்ல ஐடியா. முதல்ல அதை எடுத்துட்டு வா. முதல்ல நம்ம விளையாடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ராக் பேப்பர் சிசர். இன்னொரு வாட்டி ராக் பேப்பர் சிசர். திரும்பவும் விளையாடலாம். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் சிசர். ராக் பேப்பர் சிசர். உனக்கு கூட தான் ஃபர்ஸ்ட் டேட்டா? நான் டாஸ்ல ஜெயிச்சேன், அதனால தான் பேட் டச் பண்ணேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லடா, ரொம்ப நாளைக்கெல்லாம் நீடிக்காது. நான் இனியோ ஒம்புக்கு போக மாட்டேன். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா நீங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நாங்க பண்றது சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. எங்க 3 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அதை நாங்க ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணிப்போம். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எக்ஸாம்ல முட்டை எடுத்தாலும் சரி, அதை ஃப்ரீயா விட்டுட்டு தலையில கைய வச்சுட்டு நாங்க பட்ட ஹாயா உட்காந்துருப்போம். எதை பத்தியும் எங்களுக்கு கவலை இல்ல. இதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயமும் இல்ல, பழக்கப்பட்டதாயிடுச்சு. ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது வரும், அதையும் நாங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணுவோம். எங்க வீட்டுல உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ அவளை பேட் டச் பண்ண நான் கேள்விப்பட்டேன். என்ன மன்னிச்சிடு, உன்கிட்ட சொல்லாததுக்கு. இது நமக்கு எண்டு கடா கூட இருக்கலாம். உன் ஃப்ரெண்டு நினைச்சு நான் எப்பவுமே உனக்காக வருத்தப்படுவேன்னு நினைக்கிறேன். ஆல்ரைட். போதும், வலிக்குது. கண்டிப்பா அவ அடிச்ச அடி பொண்ண ரொம்ப மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துல எல்லாம் பொண்ணுங்க வந்து திருத்துவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, அப்படி இல்லையா? அப்படிதான்டா இருக்கும். பைத்தியங்கள் எல்லாம் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன். நடிச்சால இன்னைக்கு ஒருத்தி கண்ணி கழிஞ்சதை நான் பார்த்தேன்டா. இந்த மாதிரி பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. இவன் இந்த மாதிரி கண்டதை பத்தி பேசுறதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஷையா இருந்துச்சு. இருந்தாலும் அது என்னமோ அதுல அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்க 3 பேருக்கும் 20 வயசு ஆகுது.
இத பாருங்க, இப்ப நம்ம கட்டாயமா ஒரு வழியை சூஸ் பண்ணியாகணும். ஒன்னு ரியாலிட்டி, இன்னொன்னு ட்ரீம்ஸ். நிறைய பேர் இந்த இடத்துல தான் வாழ்க்கையில பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. நம்ம வாலிப வயசுல இதை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். நம்ம லைஃபோட அடுத்த ஸ்டேஜ். எதுக்காகனா காலமும் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்கு. இப்ப நாங்க 3 பேரும் இந்த இடத்துல சரியான முடிவை எடுத்தாகணும். நம்ம 3 பேர்ல யாரு எந்த ரூட்டை சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நம்மளோட ரெஸ்பெக்டையும் சப்போர்ட்டையும் கண்டிப்பா கொடுத்தாகணும். புரியுதா? நான் இந்த பக்கமா போறேன். நான் இந்த பக்கமா போறேன். எனக்கு இது எதுவும் வேணாம். நான் எனக்குன்னு ஒரு தனியா ரோட்டை போட்டுக்கிட்டு அதுல நடந்து போறேன். பை பை. இங்க பாரு, ஒரு நிமிஷம் நில்லு. திரும்ப அந்த அசிங்கமான வாழ்க்கை வாழ போறியா? கொஞ்சம் நல்லது இருக்குப்பா. ஆண்டவன் கொடுத்த வழியில போகாம நீனே ஒரு வழியில போனா தலையில முடி கொட்டி போயிடும். டேய் ஏன்டா? சரி ஓகே, இருக்கிற வழியில நடந்து போறேன். இது ஓகே. வழிய தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நமக்கு வயசாகல. அவன் சொல்றது உண்மைதான். நமக்கு ஒண்ணு அவ்வளவு வயசு ஆகலையே. அப்படியா? உங்க மனசுல எல்லாம் நீங்க எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வீங்கன்னு நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க பாக்கலாம். சப்போஸ் நமக்கு 80 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க அவ்வளவு நாள் உயிர் வாழ்வீங்கன்னு? எங்க அப்பா 40 வயசுல இறந்துட்டாரு. எங்க அங்கிள் 35 வயசுல இறந்து போயிட்டாரு. கார்கோபைன் 27 வயசு. ரொம்ப சின்ன வயசு. அவனே கொண்டுட்டான். நீங்களா சூசைட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி இருக்கா? இப்ப அதுக்கு என்ன லைஃப் இன்சூரன்ஸ் போட சொல்றியா? கொஞ்சம் உன் லைஃபை டிவைட் பண்ணி பாரு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மைனர், நம்ம செகண்ட் ஹாஃப் அடல்ட். இந்த லைஃபோட மிட் பாயிண்ட் தான் 20 வயசு டீனேஜ். நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சா? அப்பனா நமக்கு வயசு ஆயிடுச்சா? நம்ம இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட்ல இருக்கோம். என்ன வாழ்க்கடா. எக்ஸாக்ட்லி. இப்ப செக்ஸ் தேவை. நமக்கு செக்ஸ் தேவை. 3 பேருக்குள்ளயா? இல்ல, தனித்தனியா. இத பாரு, நம்ம எந்த விஷயத்தையும் மாத்த வேண்டாம். சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு இது தேவை. உனக்கு எவ்வளவு வயசாகுது? 20 வயசுல பருவத்தை அடையணும். நண்பர்களே, நம்ம மான்ஸ்டரா மாறக்கூடாது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம மான்ஸ்டரா மாறணும். ஒரு படத்துல வருமே அந்த மாதிரியா? சரியா சொன்ன. அந்த படத்தை நான் முழுசா பார்க்கலையே. கதை புரிஞ்சதுல உனக்கு? நம்ம எல்லாரும் செக்ஸ் பண்ணணும். ஓகே பண்ணு. எங்க வந்து பாடு. அடி என்ன பேசுற நீ? அவளுக்கு வெளியே குளிரா இருக்குன்னு தான் உள்ள வந்து படுத்திருக்கா. அவளை விட்டு தொலைங்க. ஏதாவது போதையில் சோ அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். என்னங்க வாங்க. என்ன நடக்குது? அவ எங்களோட மூடியை ஸ்பாயில் பண்ணிட்டா. ம், ஒரு காலேஜ் பொண்ணுக்கு இந்த இடத்துல என்ன வேலை? ம். இங்க பாரு ஜியும். அவளை கவனமா பாத்துக்காங்க. இப்படி குடிச்சு குடிச்சு அவளை அவளே அடிச்சுக்க போறா. நன்றிப்பா, நான் இவளை பாத்துக்கிறேன், உங்களை நீங்க பாத்துக்கோங்க. அதாவது நான் எந்த இடத்துல விட்டேன்? இல்ல, நான் மான்ஸ்டராக விரும்பல. என்ன சொல்ற? ரெட் லைட் ஏரியாவையே நான் வெறுக்கிறேன். நிறைய மக்கள் தப்பான வழியில போய் வாழ்க்கை இழந்துருவாங்கன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கும் பயப்படாத. தப்ப நம்மளால சரி பண்ண முடியும். நான் உன்னை தப்பான வழியில போக சொல்லல. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம இருக்கப்பட்டு இருக்கிறோம். புரியுதா? நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ண சொல்றேன். நிறைய கத்துக்கணும். கத்துக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சேர்ந்தே கத்துக்கலாம். ஆனா எங்க? Wish I knew love is fake, like a stain left. இந்த சாங் நல்லா இருக்கு. யார் பாடுனா? எனக்கு தெரியாது. எனக்கு போதும். என் ஃபேஸ் எல்லாம் சகப்பாகுது. சரி ஓகே, நீ குடிக்காத. நான் காலி பண்றேன். அவளால குடிக்க முடியல நிறுத்திட்டா. ஆனா அவளை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணல. இப்ப அவளோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கானா, அவ மட்டும் எப்படி இவ்வளவு குடிக்கிறா? அதுல அப்படி என்னதான் இருக்கு? பரவாயில்ல, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா அவ எடுத்து குடிப்பா பாரு. சொன்ன மாதிரி எடுத்து குடிக்கிறாளா? இதுக்கு பேர் தானே விட்டு பிடிக்கிறது. இதுதான் மெயின் லெசன். இப்ப நீ பார்த்ததுலயே புரிஞ்சிருக்குமே என்ன நடக்குதுன்னு. இவன் இப்ப எங்க போறான்? அவளுக்கு போதை ஏறணும்னு தனியா விட்டுட்டு போறான். 2 பேரும் ஆள் இல்லாத வீட்டுல தனியா குடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. அடுத்ததான் அவன் என்ன பண்ண போறானா? அப்படின்னா இப்போ அவளோட அப்பாவுக்கு அவன் கால் பண்ண போறான். மிஸ்டர் லீ, நான் உங்களோட பொண்ணை இப்பவே பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆமா சார், ஆமா.
அவ ஓகே தான் சொன்னா. இருந்தாலும் நான் தான் கன்ஃபர்மேஷனுக்காக கால் பண்ணேன். உங்களுக்கு ஓகே தானே? முடிஞ்சது, அவ்வளவுதான். லைசென்ஸும் வாங்கிட்டா கேம் ஓவர். இனி நடக்க போறத தடுக்கவே முடியாது. என்னடா ஃபோன் நோண்டிட்டு இருக்கா? இந்த பொண்ணுங்களுக்கு அவ வேற ஒருத்தன் கூட இருக்கான்னு தெரிஞ்சா போதும், அது இதுன்னு பேசி அவளை பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாளுங்க. இந்த நேரத்துல நம்ம ஆள் அலர்ட்டா இருக்கணும், ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த பொண்ணு மேல இருக்கணும். இவன் பதட்டத்துல ஏதாவது பண்ணானா எல்லாம் சொதப்பிடும். என்னடா பண்ணிட்டு இருக்க? இதுக்கு மேல விட்ட வேலைக்காகாது. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க ஆசைப்படல. நம்ம பையன் வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். கண்ணு அசையாம 2 பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பஞ்சு நெருப்பும் பத்திக்குச்சு. இதுக்கப்புறம் ஆட்டம் ஆரம்பம் தான். இனி யாரும் அவங்கள தடுக்க முடியாது. சொர்க்க வாசல் திறந்துருச்சு. நம்மளோட வாழ்க்கையில புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறப்ப எல்லா விஷயங்களும் நமக்கு புதுசா கண்ணுக்கு படும். பட்டாம்பூச்சி மாதிரி இருக்க பொண்ணுங்களும் நம்ம கண்ணை பறிக்க வாய்ப்பு இருக்கு. நான் பார்க்கணும்னு நினைக்கிற பொண்ணு இயற்கையோட ஒட்டி அழகா இருக்கணும். ஊ. ம். நான் பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த காலேஜ்குள்ள வரல. வந்தா மலை, போனா ஃபூன்னு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல எனக்கு நான் எதுவும் இடிச்சது ஆகல. உனக்கு ஒளிச்சுதா? இல்ல எனக்கு எந்த வலியும் இல்ல. இல்ல, உனக்கு ஏதோ ஆயிருக்கு. எனக்கு எதுவும் ஆகல. 2 பேரும் சாப்பிட போலாமா? வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகல. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் இந்த இடம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல இடம் தான். இந்த காலேஜ்ல நான் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இங்க எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னா வெளியே போய் வேலை தேட வேண்டியதில்ல. இங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், எடுத்து சாப்பிடு. ஆ சூப்பர், கண்டிப்பா சாப்பிடுறேன். ஏய் இங்கு, சொல்லு. உன்னோட சர்நேம் என்ன? ஹவாங். ஆ, உன்னோட பேர் என்ன? ஆ, ஜாங் ஜே. லீ ஜாங் ஜே. கிம் ஜாங் ஜே. கிம் ஹேங் கிளான். இல்ல, அண்டாங் கிளான். அம்மா! எனக்கு போர் அடிக்குது அம்மா. அம்மா இம்சை பண்ணாம அமைதியா உட்காருங்கடா. சொல்றேன்ல. அம்மா வாங்கம்மா. டாங்கு அவனோட லைஃப்ல சரியான கோலை தான் சூஸ் பண்ணிருக்கான். அவனுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு அவன் லைஃபை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃபேஷனையும் விடாம. நீங்க டைரியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் கண்டிப்பா கொரியால பெரிய கார்ட்டூனிஸ்ட் ஆவான். என்ஜாய் பண்ணுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க கேட்டது ஆஃப் பிளேட் தானே? அப்புறம் எதுக்கு இதை ஆர்டர் பண்ணீங்க? ஐயோ மன்னிச்சிருங்க, சாரி. நான் இதை மாத்தி கொடுத்துட்றேன். என்ன பண்ற? சும்மா உட்காந்துருக்கேன். எதுக்காக? சும்மாதான். சிஹோடோ கோல் ஒண்ணுமே கிடையாது. இவன் சும்மா வெட்டியா தான் இருக்கான். கவலை ஒன்றுமில்ல. துன்பம் பறந்து போச்சு. கவலை துன்பம் பறந்து போச்சு. இந்த இடத்துல நடக்கிற எல்லாத்தையும் நான் ஏய், எடுத்து குடி, waste பண்ணாத. இந்த ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி என்ன மாதிரி புது ஆளுங்க எல்லாம் இன்ட்ரோ பண்றதுக்காக அப்படின்னு நினைச்சேன். ஆனா இது சீனியர்ஸ்க்காக குடி பார்ட்டி. நானும் குடிச்சு மட்டையாக போறேன்.
நான் இதுக்கு முன்னாடி உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு தான் அப்படி பார்த்தா, வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் இல்லை. என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டேன். ஹாய். ஓ ஹலோ ஹலோ. என்ன உங்களுக்கு தெரியுமா? நானும் உன்னோட காலேஜ் தான். நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் பியர் ப்ளீஸ். உங்களை பார்ட்டியில பார்த்தேன், ஆனா எனக்கு சரியா ஞாபகம் வரல. பார்ட்டி கல்ச்சர்னாலே அப்படிதான் இருக்கும். போதை போடுறவன் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன வண்டியை இப்ப வேகமாவா ஓட்டிட்டு இருக்கேன்? சாரி. அது வந்து எனக்கு த்ரில்லுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ கம்ஃபர்டபுளா தானே இருக்கேன். லிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, நீ உன் கிளாஸ்க்கு போ. நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே பாய். என்னடா நடக்குதுங்க? அவ கூட கார்ல வந்து இறங்குற? அவ சொன்னது கேட்டுச்சா? அப்புறமா பார்க்கலான்னு சொன்னா. சரியான முட்டாள்டா நீ. எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா நீ? அவ சரியான பணக்காரி போல. அவ ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறான்னு நான் கேள்விப்பட்டேன். ஸ்டாக் மார்க்கெட்டா? ஆமா, அவ இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்ல பெரிய ஆளு. ஆ. நீ எப்படிடா அவ கூட கார்ல வந்த? நான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவ என்னை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டா. ஆ? புரியுதா? ஆ. அவளை எங்க பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனா அவளுக்கு என்ன நல்லா தெரியுது. ஓ, அதான் மேட்ரா. இரு, உனக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, அப்புறம் உனக்கே தெளிவா புரியும். நீ தான் Facebookலயே ட்ரெண்டிங். நானா? ஆ. ஹே, உனக்கு என்னாச்சு? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. ஹே, பாவம், அவனை புடிங்க. எனக்கு எதாகல, என்ன விட்டு உனக்கு போங்க. போதும். இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன். இது வெல்கம் பார்ட்டில மூக்கு முட்டை குடிக்க வச்சு என்ன கொல்ல பார்த்துட்டு இருக்க ஒரு பார்ட்டி. பிரஷரா வரவன் நல்ல மூக்கு முட்டை குடிச்சு செத்து போகணும். அதான உங்களோட எல்லாரோட ஆசையும். ஓ, ஹே, ஓ, என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஓ, ஷிட். ஏய், இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான்? கொஞ்சம் தள்ளுங்க, Oh my கொஞ்சம் God, தள்ளுங்க. வாங்க நம்ம போயிடலாம். ஆஃப் பைல புட்டியடா. பார்ட்டி கல்ச்சர்னாலே அப்படிதான் இருக்கும். போதை போடுறவன் சங்கடப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ தாண்டா Facebookோட ஸ்டாரே. டேய், எங்க? இதெல்லாம் சரியா? ஹாய் ரிப்பீட்டர். நான் இப்போ கொஞ்சம் சோகமா இருக்கேன்பா. என் மூடும் சரியில்லை. ஆனா நான் அப்படி இல்ல. பாஸ்தா சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு தோணுது. நான் உடைஞ்சு போயிருக்கேன், பார்த்தா தெரியல. ஓ, அதுக்கு நான் தான் காரணமா? நான் பசங்க மேல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேனா? நான் ஏதாவது படிச்சா அதை பத்தி எல்லார்கிட்டயும் பேசுவேன். நானும் அதே மாதிரிதான். அப்படின்னா நீயும் மாஸ்டர்பேட் பண்ணுவியா? இங்க பாரு, உன்னை கொல்ல போறேன். பரவாயில்ல, எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு வேணும். ஹே ஹாய். இவன் இருக்கான்ல, இவன் சரியான பைத்தியக்காரன். எப்படி இருக்க? உன் காலேஜ் தூரமா இருக்கே, நீ என்ன பண்ற? தூரம்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை மிஸ் பண்றேன். என்ன மிஸ் பண்றியா? ஆமா, நான் உன்னையும் தான் மிஸ் பண்றேன். சரி சோஹி மைனரே, நம்ம ஏன் பீர் ட்ரை பண்ண கூடாது? அடேங்கப்பா, காலேஜ் போனாலே எல்லாரும் மாறி போயிடுறாங்கல்ல. ஆமா, உனக்கு தான் தெரியுமே, காலைல ஏஞ்சி நான் வேலைக்கு போகணும். நீ தான் உடைஞ்சு காசு போயிட்டல்ல. தரணும்ல. சாப்பிடுறதுக்கு வாய முடியா? நான் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம், இன்னைக்கு கண்டிப்பா என்னால முடியாது. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் ஃப்ரீ தான். பரவாயில்ல. எவ்வளவு ஆச்சுன்னா? என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குறேன். அவன் முன்னாடி சீன் போடுறியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் காசு இருக்க மாதிரி சீன் ஏய், போடுறான். வாயை மூட.
தோண பேசிக்கிட்டு லூசு மாதிரி நடந்துக்காம இருக்கியா? ஓ சாரி கோச்சுக்காத. நாளைக்கும் வந்து இங்க சாப்பிடுறேன். உன் கார்டு பவுன்ஸ் ஆயிடுச்சுடா தம்பி. அம்மா, அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுத்தீங்களா? அர்ஜென்ட்டா காசு தேவைப்பட்டுச்சாதான் எடுத்தேன். ஏமா என்கிட்ட கேட்காம ஏமா எடுத்தீங்க? நான் உன்னோட அம்மா, நான் எதுக்கு உன்கிட்ட கேட்டு எடுக்கணும்? அப்ப நான் என்ன பண்றது? எனக்கு தேவை இருக்குல்ல, இங்க தனியா இருக்கேன். உன்னை யார் வெளிய போ சொன்னா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால அந்த இடத்துல இருந்து படிக்க முடியலன்னு தான் வந்தேன். அந்த ஆர்ட் கிளாஸ் இங்கேயும் தான் இருக்கு. போன வைங்க. ஹோம் ஸ்வீட் ஹோம். ஸ்வீட் ஹோமா? What's up? உன்னை பத்தி ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருக்கேன். காலையிலே எங்க போற? தூங்க போறேன். நான் மார்னிங் பர்சன், காலைல தான் தூங்குவேன். இங்க வாப்பா கண்ணு. வா வந்து இங்க உட்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. நான் தான் உன்னை பெத்தனா இல்ல எங்கேயாவது தூக்கிட்டு வந்து வளர்த்தனா? அது எனக்கு ஒண்ணும் தெரியல. எது உண்மைன்னு உங்களுக்கு தானே தெரியும். நீ என் கூட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வா. அப்புறம் குக்கிங் ஸ்கூலுக்கு போ. நான் எதுக்கு ஹீட்ல எல்லாம் உட்காந்து வேலை செய்யணும்? எனக்கு இந்த கிச்சன்ல ஒர்க் பண்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, செட் ஆகாது. இவனை கண்ணும் துண்டுமா வெட்டி போட்டுட்டா செல்லம். என்ன? ஏன் எதுக்காக? நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாட். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்னதான்டா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? திங்கிறது, சுத்துறது, தூங்குறது. தூங்குறது, சுத்துறது, தூங்குறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்ல தெரியுமா? உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் எல்லா நைட்டும் கிளப்புக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படின்னா நான் பிஸியா இருக்கணும் தானே அர்த்தம்? இங்க பாருடி, இனிமே உனக்கு சோறு போடாத. அப்பா நான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க பெத்தவங்க மாதிரி பேசாம ஏதோ வார்டன் மாதிரி பேசுறீங்க. சரி டாட், நான் ஒன்னு கேக்குறேன். நான் இந்த வருஷம் எண்டுக்குள்ள, அதாவது அடுத்த வருஷம் இல்ல, நான் அந்த மாதிரி பையனும் இல்ல, இந்த வருஷம் நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் என்ன பண்ண போறேங்கிறத முடிவு பண்ணியே தீருவேன். அதனால எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. சோ இப்ப எனக்கு காசு கிடைக்குமா? முடியாது. கம் ஆன் டாட். உனக்கு கொடுக்கறத கோயில் உண்டியில போடலாம். காலேஜ் டியூஷனுக்கு ஃபீஸ் தரணும். அப்படியாடா? அட்மிஷன் லெட்டர் காமி. டியூஷன் ஃபீஸ் வச்சுதாங்க. வெளியே போடா. ஏன் இப்படி பண்றீங்க? எனக்கு காசு வேணும். நானா உங்களை பெத்துக்க சொன்னா? நான் உங்க ரெண்டு பேரும் கிடைச்ச பெரிய கிஃப்ட். காசு தர மாட்டேங்கிறீங்க. இவன் என் கையாலேயே அடிச்சு கொல்லாதான் தெரியும். எனக்கு காசு வேணும். தள்ளுடி. காசு வேணும். இவனை காசு பெத்ததுக்கு கொடு. நைட்ல படுத்துக்க போயிருக்கான். எந்திரி. போடா. போடா. வாயை மூடிட்டு இருக்கியா? எல்லாம் உன்னாலதான். இன்னைக்கு இவனை கொல்லாம விட மாட்டேன். சரியான தொல்லடி இவன். கொல்றாங்க. நீ நல்லா சாப்பிட்டனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னடா ஆச்சு உனக்கு? என்கிட்ட எந்த இன்கமும் இல்ல. உன்ன மாதிரி ஏழை பொண்ணை கவனிச்சுக்க முடியாது. உன் மனசுல இப்போ என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் ஃபியூச்சருக்கு பிளான் பண்ண சொல்றது புரியுதா? அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. நான் பார் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு எதுக்கு கேர்ள் இங்க ஃப்ரெண்ட்? பாரு, நீ எப்பவும் உன்னோட லைனை தாண்ட மாட்ட. ஏன் நீ அப்படி சொல்ற? ஏன்னா உன்னை பெத்தவங்க ரொம்ப நேர்மையானவங்க. சோ நீ தப்பான வழியில போக மாட்ட. நீ மட்டும் எப்படி எல்லாத்தையும் நேரா பேசுற? ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன். அதை நினைச்சு நான் ஓ வருத்தப்படுறேன். ப்ளீஸ், சீரியஸா பேசுற மாதிரி சீன் போடாத. நீ நல்லா சாப்பிடு. நான் ஸ்கூல் போயிட்டு வரேன். கிஸ் வேணுமா? வேணாம். சரி. ஹே,
நான் என்ன பண்ண? நீ சீரியஸா தான் கேக்குறியா? நான் முடிவு பண்ணிட்டேன். லீக் ஆஃப் லெஜெண்ட் அப்புறம் வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட். வாழ்றதுக்கும் சாகிறதுக்கும் ஒரே விஷயம்தான். உன் கேம் ஐட்டம்ஸ் எல்லாம் வித்துரு. அதுவே 2 மாசம் தாக்கு பிடிக்கும். ஒரு மனிதனின் உண்மையான வருமானம் அதிகரிப்பை பாதிக்கிறது. இந்த கிராஃபை எல்லாரும் நல்லா பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஆ, ஐயோ அவளோட காதல் வழியில நான் விழுந்துட்ட போலயே. அதை விட்டு எப்படியாவது வெளியே வரணும். ஹாய் ஜியாங்ஜி. ஹலோ, நீங்க எப்படி இருக்கீங்க? அவ என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். நான் உன்னோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிளப்ல ஜாயின் பை பண்ணலாமா? பை. இந்த கிளப்பே சரியான போரிங். நான் இதுக்கு நிறைய டைம் ஏகப்பட்ட எஃபெக்ட் போட்டிருக்கேன். இதுல இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜோட நம்ம செயல்படணும். தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணி அப்புறம் வருத்தப்படாத. அதேதான், நீ கரெக்டா சொன்ன. நீ அதை கரெக்டா Hey, ஜட்ஜ் எப்படி பண்ணிட்ட. இருக்க? அது ஓ இட்ஸ் ஓகே. ஹலோ, குட் ஹலோ, மார்னிங். குட் மார்னிங் சார். உனக்கு அவரை முன்னாடியே தெரியுமா? சாரி, நான் அவரை டிவி ப்ரோக்ராம்ல பார்த்திருக்கேன். உனக்கு எப்படி அவரை தெரியும்? அவரோட லெக்சரை அட்டென்ட் பண்ணிருக்கேன். ஆ, நானும் அதுல தான் சேர்றதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? தேவையே இல்ல. அவன் சரியான ஆள் இல்ல. எல்லாமே டைம் வேஸ்ட் தான். நீ சொல்றதும் சரிதான், டைம் வேஸ்ட் தான். இங்க பாரு, நான் இப்ப டிரைவ் போலான்னு இருக்கேன். தனியா போகணும்னு தோணல. நீ வேணா என் கூட இப்ப வரியா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா வா. கண்டிப்பா, உன்னை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் நல்லா பிளான் பண்ணிட்டேன். உன்னோட கிளப்ல நான் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். தாராளமா. அது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நான் ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறதுனால தப்பான முடிவு எடுத்து டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறல்ல? பார்க்க பயமா இருக்கா? என்ன? இருந்தாலும் நான் ரொம்ப நல்லவன் தான். நீ ஜாபுக்கு போகும்போது உனக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓ, நிஜமாவா? நம்ம இந்த டீல ஷார்ட் போட்டு கொண்டாடலாம். ஆனா இங்க இருந்து யாரு டிரைவ் பண்ணுவா? நீ பண்ணுவ. என்கிட்ட லைசென்ஸ் இருக்கு. ஆனா குடிச்சா எப்படி இங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு போக முடியும்? அப்ப ராத்திரி ஸ்டே பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீ வீட்ல போய் தூங்க. நீ சீக்கிரமா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என் பாய் ஃப்ரெண்ட் எப்பவுமே சீக்கிரமாவே வீட்டுக்கு ஓடி போயிடுவான். அப்பனா அவர் ஒரு கேமரா இருக்கலாம்ல. அண்ணா நீ ஒரு சிங்கம்னா, கலக்கறனா. உனக்கு இந்த சொக்கா எப்படியோ, சூப்பரா இருக்குண்ணா. அது நல்லதுக்கு வேற தான். லெவல். எப்படி ஏன்னா உன்னால அவன் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் போட முடியுது? இதுவா? இதெல்லாம் அப்புறம் என்ன நீ- மாதிரி ஆம்பளைங்க தான்டா போட முடியும். உங்களுக்கும் அவங்களால வாங்கி அது கீழே தரேன், வச்சு நீங்களும் பேச போட்டுக்கோங்க. ஏய், நீங்களும் ஆம்பளைங்க தானே? எனக்கு எப்படி எதுக்கு தெரியும்? சொல்றேன்னா அதுக்கு சொல்றேன். நான் செமையா அங்க கலாய்க்கிறேன். பார்ட்டில வேற நடந்துக்கிட்ட மாதிரி நீ. மாதிரியே இது தைரியமா மட்டும் இல்ல, பேசி இன்னும் அவன் நிறைய நடந்துக்கிட்ட இருக்குது. மாதிரியே நீ வா, இங்கேயும் நான் டீட்டெயிலா நடந்துக்கலாம்ல. சொல்றேன். உன்னால நினைச்சா முடியும். நான் பார்க்க செம காமெடியா இருக்குண்ணா. டேய் தம்பி, எனக்கு இதெல்லாம் புதுசே அன்னைக்கு இல்லடா. ராத்திரி நான் நிஜமாவே எவ்வளவு நான் பேரை பார்த்திருப்பேன். நானாவே இல்ல இந்த தெரியுமா? ஏரியா போதையில போலீஸ் இருந்தாலும் உனக்கு இருந்தது நீதானே? என்ன புடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் சுயநினைவு காத்துனாங்க இல்லாததுனால தெரியுமா? எல்லா நானா இருந்தா கண்ணிலையும் மண்ணை செய்வேன். தூவினு கஜா பண்ணுங்க. கரப்ஷனை எதிர்த்து எல்லா ஏன்னா யங்ஸ்டர்ஸும் ஐயா இந்த தைரியமா ஏரியால குரல் வாண்டட் கொடுத்தாங்க. லிஸ்ட். அப்படின்னா அதனால கற்குவினோட ஃபேனா நீ? தயவு செஞ்சு வாயை மூடுங்க. நான் எனக்கு வயித்த கலக்குதுண்ணா.
வைப் பண்ணுங்க guys. Thank you, Mrs. எதையும் Kim. மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஹேய் சோயி, ஹே பாஸ் ஆயிருவியா? காலைல சாப்பாடு இப்ப வந்து சாப்பிடுற? என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன பார்த்தா எப்படி சரி தெரியுது? விடு. அப்ப முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டா அப்படிதானே? ஹம், ஆன்ட்டி, உங்க பொண்ணு கிராஜுவேஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் தான் கட்டிப்பேன். ஓகேப்பா. நிஜமாவா சொல்றீங்க? இவனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான். சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ரொம்ப தூரம் போகாதீங்க, சரியா? க்ளீன் பண்ணி வச்சிரு. அதெல்லாம் முடிஞ்சா பார்க்கலாம். சரி பசங்களா, பாய். பாய் மா. ஆன்ட்டி, லவ் யூ. இப்படி போனா எப்படா போய் சேர்றது? வேகமா போடா, ஏற்கனவே வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா லேட்டா போனா நீ ஒன்றும் குறைஞ்சிட மாட்ட. வீட்டில் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்ன வெறுப்பேத்துற? ச்சே, உன்ன மாதிரி ஒரு செல்ஃபிஷ் எல்லாம் ஃப்ரெண்டை வச்சிருக்கிறது நினைச்சா எனக்கு ரொம்ப கேவலமா அவனுக்கு இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? நான் அவன மாதிரி இல்லையா? எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு. நான் நிம்மதியா தான் தூங்குறேன். அவளை கண்டுக்க மாட்டேன். நீ வந்து எதுக்கும் உதவாதவன்டா. நான் உதவாக்கரியா இருந்தாலும் இதுக்கு பேரு ஃபிளெக்சிபிள்னு சொல்லுவாங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் டைம் உன் கூட எடுத்த போட்டோவை அவ சோஷியல் மீடியால போட்டானா அவ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ மை காட் வாட் a gentleman. இதே பசங்க நம்ம பார்ல நின்னு போட்டோவை ஏதோ கிரைம் ஏஜென்ட் ஆளுங்கன்னு சொல்லுவாளுங்க. உன் நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் பண்ண வேண்டிய இடத்துக்கு கூட்டு போயிருக்கணும். கண்ட இடத்துக்கு கூட்டு போனா அப்படிதான். அந்த மாதிரி எல்லாம் பேசாத, நான் அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கேன். இரு, நீ அவ மேல பைத்தியம் ஆயிட்டியா என்ன? ஆமாண்டா. என்ன மன்னிச்சிருங்க பைத்தியக்காரரே. ரொம்ப அழகா கலாய்க்கிறடா. வரே வா, அவரும் நானும் ஒன்னா இருந்திருக்கோம். செம்ம அழகா இருக்கா இல்ல? ம், சரி, இப்போ அதுக்கு என்ன? அதான் நீ அவளை விட்டுட்டு போயிட்டல்ல. இருந்தாலும் அழகா தான் இருக்கா. என்ன பண்ணி வச்ச? கொன்னுட்டாவல. ஐயோ ஐயோ, என்ன பண்ணி வச்ச? என்ன பண்ணி பண்ற? அப்பவே சொன்னல கேக்க வேண்டியதா. என்ன பண்ணுவேன்? பயமுறுத்துனதா போனானா பிரேக் பிடிக்கல. ரொம்ப நடிக்காதடா, ஏற்கனவே பயந்துருக்க, சும்மா இரு. இது நல்ல ஐடியாவா? அங்க ஒருத்தர் பெட்ல படுத்திருக்காடா. எனக்கும் தெரியும். டேய், ட்ரிப்புக்காக காசு சேர்த்து வச்சிருந்தல? என்கிட்ட வெறும் 100 ரூபாய் மட்டும் தானே இருக்கு. ஐயோ, நான் இப்ப என்ன அதை இடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே எங்க வீட்டுல செம்ம கண்டா இருக்காங்க. இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் போன அவங்களுக்கு கூட்டு போய் ஜெயில உட்கார வச்சிருவாங்க. டேய், என்னடா உன்னை இடிக்க சொன்ன? சரி விட்றா, நடக்கிறது நடக்கட்டும், பாத்துக்கலாம். உனக்கு என்னடா? வண்டி ஓட்டுனது நான் அந்த தானே. மாதிரி முன்னாடியே நீ யோசிச்சிருக்கணும். இப்ப வந்து என்ன முறைக்கிற? அட போங்கடா. போய் என்னாச்சுன்னு பாரு. நீ தானே இடிச்சு தள்ளன. போங்கடா. டேய், நில்லு. எங்கடா போற? இருடா. வந்துருவியா? அது நைட் ஷூட். நீங்க மேனேஜர் கிட்ட கொஞ்சம் சொல்ல வேண்டியதானே? தனியா இருக்கிறது எவ்வளவு கடுப்பா இருக்கும் தெரியுமா? சரி ஓகே, நான் போறேன். உனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கணும்னு நினைச்சேன். மூடிக்கிட்டு போடா. குட் ஆஃப்டர்நூன். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ டைரக்டர். ஹலோ அசிஸ்டன்ட் டைரக்டர். யாரு இவங்க? சார், அந்த பாதிக்கப்பட்ட ஹைஸ்கூல் பொண்ணு கேரக்டருக்கு இவங்க தான் நடிக்க போறாங்க. சார், நான் தான் யுவா ஹின்யே. என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். உண்மையிலேயே பார்க்க நீ அப்படிதான் இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி என்னோட பெஸ்டான ஆக்டிங்க நான் கொடுக்குறேன் சார். அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் இவரு தான் என்னோட மேனேஜர். உங்களோட பர்சனல் மேனேஜரா? ஏஜென்சி எனக்கு கொடுத்தாங்க. குட், வெரி குட். பார்க்க இவரும் செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. ஹலோ சார், வணக்கம். உங்களை பார்த்ததுல சந்தோஷம். இவங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். நைஸ் டு மீட் யூ. Thank you, thank you. அப்புறம் வாங்க, பார்க்கலாம். இங்க
உனக்கு ஃப்ரீ சாப்பாடு தராங்க? சுத்தி பாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. செட்டில்மெண்ட் என்ன ஆச்சு? சரி, ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடிக்கலாமா? வாயை மூடிட்டு இரு. எனக்கு 3 கிராண்ட் வேணும். என்கிட்ட இல்ல. நீ என்னதான் செஞ்சுட்டு இருக்க? இன்னும் பெருசா எதையும் செய்யல. எப்பயாவது ராத்திரி குடிப்பேன். அது உனக்கே நல்லா தெரியும்ல. என்ன வயசாகுது? 20. நீ என்னோட மேனேஜரா ஒரு 5 நாளைக்கு இருக்கியா? ஜஸ்ட் என் கூடவே இருக்கணும். மத்த எல்லாத்தையும் மறந்துரு. ஓகேவா? இங்க வேலை பார்த்தா எனக்கு ஃப்ரீ ஃபுட்டா? ஆமா. நீ என்னோட அசிஸ்டண்டா என்ன கவனிச்சுக்கணும். ம், சரி பண்ணிரலாம். சுத்தி யாராவது இருந்தாங்கன்னா மரியாதை கொடுத்து பேசு. இப்ப பேசுற மாதிரி எல்லாம் எங்கேயும் பேசாத. ஷாட் ரெடிமா? உனக்கு தான். சீக்கிரம் வா, சீக்கிரம். இதோ சார் வந்துட்டேன். இவ கண்ணத்துல பொலார்னு அறையணும். நீ என்னென்ன பேசுன? எவ்வளவு தைரியம் உனக்கு? இப்ப அந்த தைரியம் இருந்தா பேசு. ஓகே, ஐம் சாரி. ஒண்ணும் ஆகலல்ல. இது இன்னொரு டேக் எடுத்துடலாம். ஆமாமா. ஒன் மோர் போயிடலாம். ஓகே சார். கரெக்ட்டா தான இருக்கு. கொஞ்சம் வேகமாவே என்ன அடிச்சிட்டீங்க. ஓகே, குட் ஜாப். சரி, ஒன் மோர் டேக் போயிடலாம். சீக்கிரம். ரெடி? கேமரா ஆக்ஷன். கொடுங்க, நானே எடுத்துக்கிறேன். ஜூஸ். சீக்கிரம் சீக்கிரம். இந்த ஷாட்டுக்கு அந்த பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வை. ஓ, தேங்க் யூ. இது உங்களுக்கு. அடி வாங்குறப்ப டைமிங் யூஸ் பண்ணாத. இப்படியா? சாரி மேடம். நில்லு. மூச்சு வாங்குது. ஓகே, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நீ நிஜமாவே ஒண்ணுமே பண்ணல. ம், நீ இனி மந்திரவே வந்துடாத. அப்படிங்களா மேடம்? நீ நினைக்கிற மாதிரியான ஆளு இப்ப நான் இல்லங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. என்கிட்ட எதையும் ட்ரை பண்ணாத. அட என்ன பேசிட்டு இருக்கீங்க மேடம்? நானா வேற யாரோ ஒருத்தனா? என்னமோ போ. காலையில பார்க்கலாம். ஓகே ஓகே. ரொம்ப டைம் ஆயிடுச்சுடா. வா போயிடலாம். இந்த மாசம் ஃபீஸ் நீ இன்னும் கட்டவே இல்ல. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. இப்ப என்கிட்ட காசு இல்ல. அடுத்த வாரம் கட்டிடுறேன். சரி சரி. நீ எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? சும்மா பண்ணி பார்த்தேன். முடிஞ்சுதா? நான் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு மெசேஜ் பண்றேன். அதாவது தூங்க போறப்ப மெசேஜ் பண்றேன். ஏதாவது ஸ்மைல் அனுப்பு. சும்மா லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருக்க. உன் வேலையை பாக்குறியா? இவளுக்கு என்ன பிரச்சனை? நீ அவ கூட டேட் பண்ண போறியா? யாரு கூட? அதான் மெசேஜ் பண்றியா அவ கூட தான்? நான் ஜியாங்க்கு தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது அண்ணா கூட டேட் பண்றியா? யாரா அந்த பொண்ணு? உனக்கு தேவையில்லாது. ஒழுங்கா போயிடு. என்னாச்சு உனக்கு? ஏய், நீ என்ன காலே பண்ணல? அம்மா செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தேன். உன்னை பத்தி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்கள என் அக்கௌண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லு. அவங்களோட ட்வின்ஸ் குழந்தைக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க. அம்மாவை நீ கண்டுக்காம இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க உன்னை பத்தி வீட்ல எப்படி இருக்கேன்னு கூட கேட்க கூடாதா? சரி, அம்மாவை விட காமிக்ஸ் தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? இங்க பார், உன் வேலையை மட்டும் பாக்குறியா? அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம குடும்பம் இந்த நிலைமைக்கு வந்துருச்சு போல. எல்லாம் விதி.
நீயும் வரையறதுக்காக அந்த காலேஜுக்கு போயிருக்க மாட்ட. சரியா தான் சொன்ன. என் கனவை நான் கைவிட்டேன்னா இதை மறுபடியும் தொடர முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்றும் உன்னை காலேஜ் விட்டு நிக்க சொல்லல. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன பண்ண போற? ஆர்மியில ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அம்மா என்ன லா படிக்கிறதுக்கு போக சொன்னாங்க. அது வெறும் கனவு தான். ஃபீஸ் கட்ட யார் காசு தருவா? சார் ம். ஒன்று கேட்கட்டா? கேளு, என்ன விஷயம் சொல்லு. நீங்க எப்படி டைரக்டர் ஆனீங்க சார்? படங்கள்லாம் நான் எடுக்கிறதால என்ன டைரக்டர் ஆகிட்டாங்க. படம் எப்படி எடுக்கிறீங்க? என்னோட கதைக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க, நான் அதை அப்படியே ஷூட் பண்ணுவேன். நான் ஷூட் பண்ண மாட்டேன், கேமராமேன் தான் ஷூட் பண்ணுவார். நான் சொன்னதுக்கப்புறம் தான் ஷாட் ஓகே ஆகும். ஏதாச்சும் தப்பாச்சுன்னா இன்னொரு டேக் போக சொல்லுவேன். சரியாகிற வரைக்கும் ரீடேக் கேட்டுகிட்டே இருப்பேன். டைரக்டர் உழைக்கிறனால தான் நல்ல படம் பார்க்குறீங்க. இந்த வேலையில தினசான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அப்போ அது உனக்கு புரிஞ்சுதா? டைரக்டர் சார், இங்க கொஞ்சம் வாங்க, சீக்கிரம். வரையா? படம் எடுக்க போறியா? அது அது அப்படிலாம் ஒன்றும். சும்மாலாம் சொல்லக்கூடாது, புரியுதா? நீ பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மாடல் மாதிரி தான் இருக்க. உனக்கு டைரக்டர் எல்லாம் செட் ஆகாது. இங்க கடையை திறந்து வியாபாரம் பண்றதெல்லாம் கஷ்டம். சின்ன பிசினஸை வச்சு ரன் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா நீ ராஜா மாதிரி வாழ்வ. கவர்மெண்டே உன்னை மரியாதையோட நடத்தும், புரியுதா? நீ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், வேணும்னா டைவர்ஸ் பண்ணிக்கலாம், திருப்பி வேணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த லைஃபும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும், புரியுதா? டைரக்டர் சார், உங்களை அப்போல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். அட இரியா, வரேன் வரேன்னு தான் சொல்லிட்டேன்ல. ஒரு தம்ம நிம்மதியா அடிக்க விடுறானுங்களா பாரு. எப்ப பார்த்தாலும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு. வேலை வெட்டியே இல்லாதவன். அப்படி என்னத்தை தான் பேசிட்டு இருந்தீங்க? உன் வேலையை பத்தி தான் பேசுனேன். இருந்தாலும் இங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்கலாம்ல. எவ்வளவு நேரம்? அடேங்கப்பா, என்ன காமெடி பண்றீங்களா? எந்திரிச்சு வாங்க சார். அதை தூக்கி போட்டு வாங்க. உனக்கு இப்ப என்னடா பண்ணணும்? இந்த பக்கமா வாங்க. ஆ, என்ன வாழ்க்கடா, இதுவும் நல்லா இருக்கு. நீ இத படிச்சிட்டியா? எது இதுவா? அந்த லைட் அந்த பக்கமா வைக்காத. டச் அப் பண்ணலையா? இல்ல மேக்கப்ல கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பக்குவப்பட்டது. அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஆடிக்கோ இல்ல அமாவாசைக்கு தான் கால் பண்றான். ஆனா அவ முக்காவாசி காலேஜ் கிளப்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்ப அவ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. நாங்க எப்பவும் ஒன்னா தான் சாப்பிடுவோம். அவளுக்கு என் கூட சேர்ந்து சாப்பிடுறது பிடிச்சிருக்கா. அவளுக்கு காமெடி பிலிம்ஸ்னா பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். அவளும் நானும் சேர்ந்து படத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இந்த லவ் ஹார்மோன்ஸ் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் தான் அது எல்லாமே வேலை செய்யும். அதுவும் 3 மாசம் மட்டும்தான். நீ உன் பாய் ஃப்ரெண்ட் கூட எத்தனை நாள் இருந்த? குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம். ஏன்? தேங்க்யூ. உனக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு தேவை. உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயத்துல அதுல இன்வெஸ்ட் பண்றதே வேஸ்ட். நான் அத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட முழு மனசோட நான் எல்லாத்தையும் இவகிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். எங்க பாரு, நான் உன் கூட நெருக்கமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காஃபி வாசனை நல்லா இருக்கா?
ஏதாவது காமெடி நினைச்சு சிரிக்கிறியா? இல்ல அது வந்து சாரி, என்ன மன்னிச்சிடு. ஐம் சோ சாரி. நான் அப்படி சொல்லிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. உனக்கு என்னடா ஆச்சு? ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. என்ன உளறிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. பாத்தியா? ரெட்டை கதிரே, அண்ணா நீங்களா? ஹாய். சிக்கன் பார்ட்டி. அண்ணா வாங்கண்ணா. சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல்ல வாங்க. என்ன சிகரெட் அடிக்கிறீங்களா? எப்பயாவது டென்ஷனா இருக்கும் போது உன்னை அடிப்பேன். முதல்ல அதை நிப்பாட்டுறீங்களா? என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அது என்னோட பீஸ். நான் அதை பார்த்து நீயே சாப்பிடல. மனசு சரியில்லை எங்க அம்மாவால. சும்மா பொய் சொல்லாத. கடையில நல்லா முக்கிட்டு வந்திருப்ப. அம்மா, எதுக்குமா இவ்வளோ பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உன்னை பெத்த. நீ உங்க அப்பா மாதிரியே உருன்னு இருந்த. ம்? அதனாலதான் டாங் உன்னை பெத்த. அவன் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கான். அப்புறம் எனக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசை. அதனாலதான் இன்னொன்னு பெத்துக்க முடிவு பண்ணேன். ஆனா ட்வின்ஸ்னு எதிர்பார்க்கவே இல்ல. டேய், அங்க கவனிக்காம சாப்பிடுங்க. ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன். அதனாலதான் நான் இவங்களோடயே நிப்பாட்டிட்டேன். ரொம்ப நல்ல கதை. நீங்க என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு. டேய், சிரிக்காம சாப்பிடுங்க. அவங்கள எதுவும் சொல்லாத. அவங்களே சாப்பிடுவாங்க. இங்க என்ன பண்ற? ஓ, என்னோட மெசேஜ படிச்சியா? வெக்கம் கட்டவ. என்னாச்சு உனக்கு? பைத்தியமா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என்ன இப்படி தொல்லை பண்ற? நான் வேலை தேடிட்டு இருக்கேன். ஏதாவது பணக்காரிக்கிட்ட. நீ எதுக்கு என்ன தடுக்கல? நான் ஏன் தடுக்கணும்? நான் என்ன உன்னோட ஹஸ்பண்டா? நீ அழுவுறியா? எதுக்கு எடுத்தாலும் சும்மா அழுதுகிட்டே இருக்காத. பார்க்க சகிக்கல. அழுதா கூட இவ அழகாதான் இருக்கா. இதையும் அப்பப்ப பார்க்கணுமா? என்னாச்சு உனக்கு? வைப் பண்ணாம நிக்கிற? உன் கண்ணுல ஏதோ வித்தியாசமா தெரியுதே. எப்படி சொல்ற? உன்னோட ஹார்ட் பீட் இந்த சாங்கோட பீட்டை விட அதிகமா கேக்குது. நீ இங்க இருக்க ஏதோ ஒரு பொண்ண அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறல? ரைட். ஆனா அது தப்பு. அவங்க இந்த டவுன்ல தான் இருக்காங்கன்னு தெரியுமா? இததான் சொல்வாங்க சாதாரண வாழ்க்கைன்னு. அது ஆசைப்படுவீங்க, ஆனா அதை அப்படி பாதிலேயே விட்டுருவீங்க. இது அந்த பொண்ணு மாதிரியா? இது அந்த ஆக்சிடென்ட் ஆன பொண்ணா? என்னடா டேய், நாயை விட மோசமா போயிட்ட. நான் வந்துட்டேன். உங்களை இவனுங்களை ஏதாவது பண்ணணும்டா. அப்படியே மூஞ்சிலே 2 குத்து குத்தணும். ஒரு நாள் இருக்குடா.
3 நூடுல்ஸ் ப்ளீஸ். நீ நிலால பிறந்தவளா? ரொம்ப அழகா இருக்க. வாயை மூடிட்டு கிஸ் பண்ணு. இத பண்ற. இந்த த்ரில்லை நான் என்ஜாய் பண்றேன். One, two, three. இப்ப நான் போய் நிக்கிறேன். Happy birthday. Happy birthday to you. First candies blow பண்ணு. Hey. Hey, இந்தா. Hey, thank you, yeah. Oh, thank you so much. உங்க எல்லாருக்கும் thank you. சரி வாங்க போலாம். Hey. Let's go. பைத்தியக்காரியா இருக்கா? என்னோட மூக்குல நான் மச்சம் வரையட்டுமா? எதுக்காக? அழகான ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் மூக்கு கிட்ட மச்சம் இருக்கும். ஆமா, நீ அவங்கள மாதிரி தான் இருப்ப. உன் நெத்தில ஒண்ணு விரைஞ்சுக்கோயேன், சோடா மூடி மாதிரி. மென்டல். நான் அவளை கல்யாணம் பண்ண போறேன், ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணு. ஆனா உனக்கே தெரியும், அவ என்னோட தங்கச்சி. கண்டிப்பா நீ இதுக்கு பதில் சொல்லியே அட, ஆகணும். நீ என்ன பண்ண போற? உங்க அப்பா கிட்ட சொல்ல போறியா? நான் அப்படி செய்ய மாட்டேன் நீ நினைக்கிறியா? நான் உன்னை சிதைக்க போறேன். எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்லியே ஆகணும். நீ என்ன பண்ற? என்கிட்ட பர்மிஷன் வாங்கி என்னைய நீ சிதைக்க போறியா? இதுல ஸ்கிரிப்ட்ல இருந்து பேசுற மாதிரியே இல்ல. நீ இன்னும் பழசெல்லாம் மறக்கல. நான் ரொம்ப மோசமா உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன உச்சரிப்புல என்ன இருக்கு? குழந்தைங்க மாதிரி பேசுறப்போதான் நம்ம பார்க்க ரொம்ப அழகா தெரியும்ல. நான் கியூட்டா இருக்கிறதுக்காக தான் அப்படி பண்றேன். ஐயோ, இதெல்லாம் கியூட்டா? இவ கியூட்டுங்கிற பேர்ல என்ன கொல்றாளே. முடியலடா சாமி, இதெல்லாம் கியூட் இவளுக்கு யாரு சொல்லி தரது? எப்பா, கியூட்டுங்கிற பேரையே அழிச்சிட்டாலே. யாருது? காமி. நான் எது காமிக்கணும்? கொடு. முடியாது. போன தாங்குறல. என்னோட போன் அத என்கிட்ட கொடு. என் போன் என்கிட்ட கொடு. கொடு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், ஹலோ, இங்க பாரு.
சும்மா அவளுக்கு கால் பண்ணி தொல்லை பண்றவெல்லாம் வச்சுக்காத. ஆ? சாய் ஹூ. என்னடா அவ என்னோட ஆளு, நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசுறா. யாரா நீ? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன? நான் யாரா? இத நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காடா மூதேவி? நார்மலா கால் பண்ணியிருந்தா மட்டும் அடுத்த செகண்டே வந்து நின்னு இருப்பியா என்ன? ஃபோன்ல பதட்டமா பேசிட்டு ஓடி வராம கேஷுவலா சொல்றியா? பைத்தியம் மாதிரி ஓடி வந்தேன். அவ்வளவு சீரியஸான விஷயம் இல்லைன்னு தானே சொன்னேன். எதுக்கு இப்படி ஓடி வந்திருக்க? போட்டன்னு வச்சுக்கோ, பைத்தியம். அங்கிள், உங்க அம்மாக்கு முன்னாடி மாதிரிலாம் தெம்பு இல்லடா. இதுக்கப்புறம்லாம் அவங்க நிறைய வேலை செய்யாம பார்த்துக்கோங்க. நீ டிராயிங் நல்லா பண்ணுவேன்னு கேள்விப்பட்டேன். என்னோட ஃபேக்டரியில உனக்கு வேலை இருக்கு. அது அங்கிள், ஒன்றும் சாதாரணமான வேலை இல்லை. நீ ஒழுங்கா அங்க வேலை பார்த்தனா உங்ககிட்டயே அந்த ஃபேக்டரியை ஒப்படைச்சிட்டு நான் ரிட்டையர் ஆயிடுவேன். எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அவளும் வெளிநாட்டில் இருக்கா. உனக்கும் தம்பிங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துக்கணும்ல. இங்கே பாரு, நான் பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுறேன், வந்து வேலையை பாரு. இதெல்லாம் வெறும் ஹாபி தான், வந்து ஒழுங்கா வேலையை பாரு. நீங்க சொல்றது சரிதான் அங்கிள். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள யோசிச்சு சொல்றேன். இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. உங்களை மாதிரி பசங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்க சொல்றது பிடிக்காது. உங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, நீ இப்படி இருக்க. இப்படி ஒரு வேலையும் பார்க்காம இருந்தா எப்படி உன் ஃபேமிலியை சர்வே பண்ணுவ? அப்புறம் உன்னோட அப்பா நாளைக்கு என்ன வந்து குறை சொல்லக்கூடாது. எங்க போற? நான் அந்த லெக்சரரை பார்க்க தான் போறேன். அது கண்டிப்பா வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. நீங்க ஒரு கருவறையில இருக்கிற மாதிரி அதை ஒரு வழிக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பா ஒரு வளையமா மாறி உங்க கூடவே இருக்கும். அது நம்ம கூட இருக்கிறப்போ நமக்கு நிறைய விஷயங்களை மாத்தி கொடுக்கும். அது என்னோட காதல் நம்ம one கூட side தான். இருக்கிறப்போ ஆனா நான் அதோட இவளை எனர்ஜி மனப்பூர்வமா நமக்கு ஒரு முழுசா பாசிட்டிவான காதலிச்சிட்டு இருக்கேன். வேவை உருவாக்கும். சோ இந்த மாதிரியான நான் என்னோட வடிவங்களை மனசுல இருக்க எல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு அவகிட்ட சொல்லணும்னு இருந்தோம்னா நினைக்கும் போது எனக்கு அந்த அதுவே இடத்துல கிடைச்சது தானா ஒரு பெரிய செயல்பட surprise ஆரம்பிக்கும். தான். இத பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாருங்க. யார் அது? எதுக்கு உள்ள வந்திருக்காங்க? திடீர்னு வந்திருக்காங்க. என்னன்னே தெரியலையே. உனக்கு எதாவது தெரியுமா? சாரும் அமைதியாவே நிக்கிறாரு. ஏய், என்ன இது? நான் உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? என்னாச்சு உங்களுக்கு? மாட்டேன். இன்னைக்குதான் மச்சான். வராங்கன்னு தெரியலையே. நீ அவனை கூட்டிட்டு போய. என்னால தாங்க முடியல. எதுக்கு இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்? தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. என்னவா இருக்கும்? கிளாஸ் ரூம்ல வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட டீசன்சி இல்ல. என்ன? அவங்க அம்மாவா அது? தெரியலையே. அங்க பாரு. ஏதோ தப்பு நான் இப்ப பண்ணிருக்கானே. பண்ணணும்னு நினைக்கிறது சரியா தப்பான்னு கண்டிப்பா எனக்கு அப்படிதான். தெரியல. ஆனா இங்க அழுதுட்டு இருக்கவங்கள நான் காப்பாத்தி ஆகணும். ஏன் என்னன்னே தெரியலையே. பாவம் அவங்க. ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்கா போல இருக்கு. என்ன? எதுக்கு இப்படி பண்றான்? நீங்க ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்க. எதுக்கு? எதுக்கு இப்படி சொல்றான்? நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். டெலீட் பண்ணுங்க ப்ளீஸ்.
எதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கை. சிக்கன் 2 பார்சல் பண்ணியாச்சு. சீக்கிரமா எடுத்து கொடுப்பா. ஏண்டா காலைல சாப்பாடு சாப்பிடலையா? சாப்பிட்டோமே. அப்புறம் என்ன பொறுமையா சாப்பிடுங்க. எதுக்காக இப்படி பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்காக தான். நீங்க சாப்பிடுங்க. நான் இப்பதான் லஞ்ச் சாப்பிட்டேன். சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லடா, எனக்கு வெறும் சிக்கன் தான் பிடிக்கும். நீங்க அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. இது நீங்க வாங்குறதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவானது. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் டேஸ்டாவது பாருங்களேன். நீங்க ஏடா அழுவுறீங்க? நான் உங்களுக்கு என்னதான் பண்ணணும்? ட்வின்ஸா இருந்தா அழுவுறது கூட ஒன்னாதான் அழுவீங்களா? வாயை மூடு. இங்க இருந்து வெளியில போ. போ. ஒண்ணும் இல்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னோட வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். வா சாப்பிட போலாம். ஹலோ, நீ உள்ள வா, நான் சமைக்கிறேன். ஒரு செஃப்போட பையன். குக்கிங் ஸ்கூல்லையும் நான் படிச்சிருக்கேன். ஆனா நான் உனக்காக எதையும் சமைச்சதில்லை. ஆனா நீ ஒரு நாள் தானே கிளாஸுக்கு போயிருந்த. Let's break up. இப்போ என்ன? இது இவ்ளோ சீக்கிரம் முடியும்னு நினைச்சு பார்க்கல. அதுவும் ஒரு நூடுல்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே. கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம. இந்த உலகத்துல நிறைய கெட்ட பசங்க இருக்காங்க. அந்த பசங்க பண்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பொண்ணுங்களை லவ் பண்ணி அவங்களோட இதயத்தை உடைச்சிடுறானுங்க. அந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்குன்னு அவங்க கிட்ட பேசாமலும் இருக்க முடியாது. நான் அந்த நிலைமையில தான் இருக்கேன். ஜிஞ்சு அவளோட லவரோட இந்த நாட்டை விட்டே போறா. இங்க இருக்கிற அழகான மெமரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போறா. இதயம் வலிக்குது. என்னால அந்த வலியை தாங்க முடியல. உங்களுக்கு புரியுதா? அந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்க பாரு, இங்க பாரு எப்படி ரெட்டா இருக்குன்னு. போட்டு சொரின்னு சொரிஞ்சா இது உனக்கு வேற ரெட்டா என்ன தான் வேணும்? ஆகும். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. நான் சோகமா இருக்கேன். நான் ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த பொண்ணு அதுல செம்ம ஹாட்டா இருந்தா. டேய், நீ கண்டிப்பா அவ கூட வெளியே போயே ஆகணும். வயசானாலும் அழகு குறையலடா. எனக்கு காமிங்க. 20,000 லைக்ஸ்க்கு மேல வந்திருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, உனக்கு நிஜமாவே ஆறுதல் தேவைப்படுது. இந்த மாதிரி பைத்தியக்காரங்களெல்லாம் உன் கூட ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டதுக்காக. செம்ம அழகா இருக்கா. முதல்ல வீடியோவை நிறுத்துங்க. ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்க. வாழ்க்கையில எது நடந்தாலும் விட்டு தள்ளிட்டு செல் இதோட பண்ண. நிறுத்திக்கோ. நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். காதல்ல பாதிக்கப்படுறதை தடுக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வயசு இருக்கணும்? வயசாக சரியாயிடுமா? தெரில. நேத்து தான் என்னோட ஃப்ரெண்டை பார்த்தேன். அவனுக்கும் அந்த மனநோய் போகல. அவருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? வெறும் 49. இது என்ன கொடுமை? லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு எங்க கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நாங்க இப்ப எங்க லைஃபோட டர்னிங் பாயிண்ட்ல நிக்கிறோம். வயசு பாட்டுன்னு போயிட்டே இருக்கு.
உன்னை நீ இன்னைக்கு கொண்டுக்கோ. என்ன? இத நிறைய படத்துல நான் பார்த்திருக்கேன். வலி தாங்க முடியாம கடைசியில சூசைட் பண்ணிட்டு போயிருவாங்க. நீயும் பண்ணிக்கோ. ஒரேடியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு தொலைஞ்சிரும். நாளைக்கு எனக்கு சம்பளம் வருமே. ஓ, அப்ப சாக மாட்ட. இது எல்லாத்தையும் நம்ம மறந்தாகணும். நமக்கு பொண்ணு தேவை. ஹே, உனக்கு ஓகேவா? யார் கூட இருக்கணும்? நீ ஜஸ்ட் சும்மா ஸ்டார்ட் அப் மட்டும் பண்ணிவிடு. எனக்கு உடம்பு சரியில்லை. கதை கட்டுறா. அப்ப ட்ரக்ஸ் எடுத்துப்போ. ட்ரக்ஸ் தான் சொல்யூஷன். அதுக்கு நிறைய காசு வேணும், என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. என்ன வாழ்க்கடா. கொரியால சரக்கு தண்ணி வேற எதுவும் இல்லையா? அப்படின்னா உன்னோட பேரு என்ன, உன்னோட நம்பர் என்ன, உன்னோட பேரு என்ன, வந்து என் கூட காதல் பண்ணு. உன்னோட பேர் என்ன, உன்னோட பேர் என்ன? என்னாச்சு? என்னன்னு பாருங்க. உன்னோட பேர் என்ன, உன்னோட பேர் என்ன, வாங்க. Cheers. வாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிடுங்க. நல்லபடியா ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. கூச்சப்படாம சாப்பிடுங்க. எஸ். டைரக்டர் ஆகிறதுக்குலாம் எதுக்குடா காலேஜுக்கு போகணும்? இந்த பிராண்ட் நல்லா இருக்கும். அது வந்து இதோ இந்த பச்சை கலர் பாட்டில் தான். அங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இந்த நாட்டிலேயே இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். நல்ல காலேஜுக்கு போய் சேர்ந்து மார்க்குக்காக எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் ஆவீங்களா? என்ன கொடுமைடா. மார்க் வாங்கி என்ன கிழிப்ப? சார் நீங்க கொஞ்சம் என்னடா இங்க இருக்கிற சிஸ்டம் வெறும் லூசர்ஸை மட்டும் தான் ரெடி பண்ணுது. நான்லாம் என்ன படிச்சுட்டு வந்தா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கலா பார்க்காம எல்லா முடிவும் எடுப்பீங்களா? இந்த கவர்மெண்ட்டும் இப்படி தான் எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கு. மாஞ்சு மாஞ்சு படிச்சு ஏதாவது ஒன்றத்தை எழுதி பாஸ் ஆகணும். என்ன பண்றது? நடக்கிற எதையும் மாத்தவே முடியாது. டேய், அங்க எழுதி என்னடா கிளிக்க போற? அதுக்கு என் கூட வேலை பார்க்கலாம்ல? ஸ்கிரீன் ப்ளே பண்ண எனக்கு ஆசை. நான் நல்லா ரைட்டிங்கும் பண்ணுவேன். ப்ராக்டிஸ் கொடுங்க. கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா கத்து கொடுப்பேன். சரி, என் ஃப்ரெண்டு கார்ட்டூனிஸ்ட், அவங்ககிட்ட கதை சொன்னா அப்படியே வரைஞ்சு தள்ளிடுவான். கதை சொல்லிட்டேன் சார். சொல்லு சொல்லு, நான் கேட்குறேன். டைட்டில் என்னன்னா, ஆண்களின் பொருள் இதுக்கு ஏலியன்ஸ் படையெடுப்பு. எது இந்த மாதிரியா? பிராவோ, நீ உண்மையாவே ஜீனியஸ்டா. கலக்கிட்ட. நீ காலேஜுக்கே போகாம கதை ஆசிரியர் ஆயிட்ட. போதும் போதும். ஆனா இதுக்கெல்லாம் ப்ரொடக்ஷன் நீங்க பட்ஜெட் குடிங்க. ரொம்பவே எகிருமே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்ல, எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. கதையை சொல்லி என்ன மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்ட. இதெல்லாம் ஒரு கதை சொல்ல வந்துட்ட. அப்படியா? நல்லா இருக்குல்ல? இந்தாங்க இதையும் எடுத்துக்கோங்க. நான் கூட இவ்வளவு taste இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. பார்க்கல. நல்லா தூங்கு. இங்க பாரு, ஆ, நம்ம வாழ்க்கையே உடம்பு மாதிரி சோர்வா இருக்கு. இப்போ நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா. இந்தா என்ஜாய் பண்ண. கூப்பன்ஸா? 10 கூப்பன்ஸு ஃப்ரீயா சிக்கன் தருவாங்க, கொட்டிக்கோ.
ரொம்ப அக்கறை காட்டுறான். என்னாச்சு? போ, ம் நீ போயிட்டே இரு. ஏன்? சும்மா கேள்வி கேட்காம சொல்றத செய். நில்லு. திரும்பி பார்க்க கூடாது. நான் இந்த மாதிரி லூசு மாதிரி பண்றதுல உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா நீ எனக்காக கூப்பன்ஸ் கொடுத்திருக்க. எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு தெரியுமா? நீ எதுக்காக இப்படி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க? லூசு. நான் உன்னை எப்படி ஸ்மெல் பண்றது? உன் சட்டையவா இல்ல உன் கழுத்தை மோந்து பாக்கட்டா? நீ எதையும் மூந்து பார்க்காத. எனக்கு இதெல்லாம் ஒரு பிடிக்காது. நல்ல பொண்ணை மிஸ் பண்ணாத. நீ எனக்காக நிறைய வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்டிருக்கேன். அதுக்காக நான் என் உடம்ப பாத்துக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணி உடம்ப நல்லா ஃபிட்டா தான் வச்சிருக்கேன். எல்லாம் உனக்காக தான். கெட்டவங்களுக்கும் சோஜிக்கும் நடுவுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சோஜு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கு. அத நான் நல்லா உணர்றேன். அப்படியா? ஆனா ஸ்வீட்டே இல்லாத ஸ்வீட்டுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கேவலமா இருக்கிற உன்னை நம்ம கேவலமா நடத்தலாம். ஆனா அது எல்லாரோட கண்ணுக்கும் நல்லா அழகா தான் தெரியும். நீ ஏதோ நான் கெட்டவங்க கூட இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. கெட்டவன் மட்டும் இல்ல, எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன். நீ சோஷியல் வெல்ஃபேர்ல ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ அந்த மைண்ட் செட்டோடைய எல்லா ஆம்பளைங்க கிட்டயும் போக கூடாது. ஆமா, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அட்வைஸ் கிடைச்சா கூட நான் இருப்பேன். நான் இதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். கெட்டவன் நல்லவன் வேஷம் போட்டு இந்த ஊரை ஏமாத்தலாம். ஆனா நல்லவனால கெட்டவன் வேஷம் எல்லாம் போட்டு ஒன்னும் பண்ண முடியாது. நீயும் அந்த மாதிரி தான் தெரியற. நான் உன்னை கேக்குறேன், நான் நல்லவனா? உன் கண்ணுக்கு நான் நல்லவனா தெரியறேனா? நிஜமா சொல்றேன், நீ நல்லவன் தான். அது உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கு. ஆனா என்ன, காதல காத்துலயே போக விட்ட ஒரு முட்டாள் நீ. சரியான உதவாக்கார. இத பாரு, நான் உதவாக்காரெல்லாம் கிடையாது. யாரோ உங்க ஃபர்ஸ்ட் லவ் மறக்க மாட்டாங்க. இங்க பாரு, அவ ஒண்ணு என்னோட ஃபர்ஸ்ட் லவ்லாம் கிடையாது. நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். சரி, இப்ப என்ன? எனக்கு என்னமோ ஏதோ தப்பா தோணுது. நான் ஒருத்தன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன். அது யாருன்னு உனக்கே தெரியும். நான் அவரோட கம்பெனில மாடலிங் செஞ்சுட்டு இருக்கேன். உன்னை நான் என்னடி சொல்றது? நான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டேன். உன்னை திரும்ப பார்த்த உடனே எல்லாம் மாறிச்சு, எல்லாம் நல்லா போகும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது. உன்னை ரொம்ப காதலிச்சிட்டேன். என்ன மாதிரி கேர் பண்ற ஒருத்தரை நீ பார்க்கவே மாட்ட. ஒரு நாள் கண்டிப்பா இதை நினைச்சு நீ வருத்தப்படுவ. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது. துரைக்கு என்னாச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்காரு? அவன் ஏதோ மூட் அவுட்ல இருக்கான், சும்மா இருங்க. என்னவோ. சரி வாங்க, நீங்க வந்து சாப்பிடுங்க.
அதேதான். அட ஓ, பைத்தியக்காரன். எல்லாம் முடிஞ்சது. அவங்க எல்லாரும் நேத்தே வந்துட்டாங்க, உனக்கு தெரியுமா? நீ பார்க்கவே இல்லையா? எனக்கு ரொம்ப ஆமா, ரொம்ப நர்வஸா இருக்கு. அம்மா இருக்கு. ம் சரி நானே பேசுறேன். சொல்ல போனா உனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க வீடு நாங்க தப்பு செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. அடடே, பயந்துட்டியா? இங்க பாரு டேய். ம் எதுக்குடா அவளோட கைய புடிச்சு நடந்து போயிட்டு இருக்க? நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படின்னா 2 பேரும் ஒண்ணா தூங்குனீங்களா? உங்களோட ஜோடி பொருத்தம் கேவலமா இருக்கு. நில்லு, எங்கடா எங்க போற? போறீங்க? நீங்க எங்க போறீங்கன்னு சொல்றீங்களா? எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப மூஞ்சதுக்கு தூக்கி வச்சுக்கிற? நீ நினைச்சா கூட எல்லாத்தையும் மாத்தலாம். எனக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு. இப்படி எல்லாம் பாதிலேயே விட்டுட்டு போக கூடாதுடா. நீ என்னடா சொல்ல வர? நான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நினைக்கிறியா? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? அவங்கள எதுக்கு அவாய்ட் பண்ற? எனக்கு பர்சனல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னேன். இவங்க பண்றதெல்லாம் உனக்கு வினோதமா தெரியலையா? கையேறா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் உங்களை வாழ்த்துறேன். கையை டைட்டா பிடிச்சுக்கோங்க, ஓகேவா? அவனுக்கு கொஞ்சம் டைம் தேவை. ஓகே, கொஞ்சம் சிரிப்புமே. கடவுளே, போனா ஒரேடியா ஊர் மேயறான், இல்லனா படுத்தே கிடக்குறான். இவனுக்கெல்லாம் எப்படிதான் நேரம் போகுதுன்னே தெரியல. பெத்ததுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பா, இப்ப என்னப்பா? இந்த பொண்ணுங்களுக்கு என்னாச்சு? என்னது? விட்டுட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் பேசினா வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். முதல்ல உன் ரூமை சுத்தமா வச்சுக்கடா. விட்டுட்டு போயிட்டாங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கருமத்தெல்லாம் கேட்டு தொலைவணும்? எந்திரிங்கடா, எந்திரிங்க. டைம் ஆயிடுச்சு பாரு. சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகணும்ல. எழுந்துருங்க, எழுந்துருங்க. கம் ஆன், சீக்கிரம். 1 2 அண்ணா இன்னைக்கு ஸ்கூல் இல்ல. இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? இன்னைக்கு சாட்டர்டே. பரவாயில்ல, எழுந்திரிங்க. சாப்பிடணும்ல. கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்புறேன். அம்மா, ம். மறுபடியும் நான் போகட்டா? எங்க அந்த ரூமுக்கா? எப்படிம்மா உங்களால மட்டும் சுறுசுறுப்பா இருக்க முடியுது? நான் முன்னேறவா வேண்டாமா? அழகா இருக்க பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான். என்னோட பழைய போட்டோவை நீ பாத்திருக்கல்ல? என்னோட அழகெல்லாம் நான் சொல்லி காட்ட மாட்டேன். நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு போட்டோஸ் முடிவு பண்ணாது. சூப்பர்மா நீங்க. நான் அங்கிள் கம்பெனில ஜாயின் பண்ண போறேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் இந்த முடிவு எடுத்தது நம்ம குடும்பத்துக்காக தான். என்னோட இந்த மாற்றத்துக்கு ஒரு பொண்ணு தான் காரணம். அம்மா, என்கிட்ட ஸ்பெஷலா ஒரு விஷயம் இருக்கு. அவ ரொம்ப அழகா இருப்பா. கிட்டத்தட்ட உங்கள மாதிரியே இருப்பா. என்ன மாதிரி இருந்தாலும் ஏன் அளவுக்கு இருக்க மாட்டா. Come on மா. நீங்க அப்பாவை கல்யாணம் பண்ணீங்கல்ல? அவர் நிறைய பணம் வச்சிருந்தாரு. விளையாடாதீங்கம்மா.
சரி நான் கிளம்புறேன். சரி நீ சாப்பிட்டியா? உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம்? 2 குட்டி தம்பிங்களுக்கு கொடுத்துருங்க. நீ இன்னும் மாறவே இல்ல. ஹே ஹாய், சொல்லு. எக்ஸாம்ஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? டேய் அண்ணா, அந்த டாங்கு எங்க? தெரியல. அவ எக்ஸாம்க்கு போயிருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவன் எக்ஸாம்ஸ்லாம் எழுதல. ரெஸ்டாரண்ட்டுக்கும் வர்றதில்ல, ஆர்ட் கிளாஸும் வர்றதில்ல. போனும் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க தான் போனா? சொல்லு. நீங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணும் சார்? அது ஒரு கம்பெனில வேலை செய்றவங்க மாதிரி. புரியல. அது ஒருத்தர் வேலைக்கு போற மாதிரி. எங்க போய் தொலைஞ்சு? போன் பண்ணாலும் எடுக்க மாட்டியா? எக்ஸாம்ஸ் எப்படி போச்சு? உனக்கு திடீர்னு என்ன ஆச்சு? என்னடா மண்டை இது? டேய், கன்றவியா இருக்க. உனக்கு காசு தானே வேணும், அதுக்குன்னு இப்படியா? இந்தா, இந்த காசுக்காக தானே இப்படிலாம் பண்ற. இந்தா. டேய், இதெல்லாம் என்னடா மண்டை? தயவு செஞ்சு என்ன வெறுப்பேத்தாத. யாரா உன்னை இப்படி மாத்துனது? டேய், நீ எதுக்காகடா திடீர்னு இப்படி மாறிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறங்க? போதும்டா. எதுக்குடா என்ன திட்டுற? எதுக்கு இவ்வளவு அக்கறை காமிக்கிற மாதிரி திட்டுறீங்க? இந்த உலகம் வெறும் ஜெயிக்கிறவங்களுக்காக மட்டும் இல்ல. என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான்டா தெரியும். புரியுதா உனக்கு? கேக்குதா? கேக்குதா? எல்லாத்தையும் விட்டுட்டு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நான் காலேஜுக்கு போவேன். முதல்ல எனக்கு வேலை கிடைக்கட்டும். கொஞ்சம் பிசினஸை கத்துக்கிட்டு பணத்தையும் சம்பாதிக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அப்புறம் என்னோட காமிக்ஸ் காமிக்ஸ் என்னால அழுவையும் வரல. இங்க அழுவுறதுக்கு இது அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை. எனக்கு கிடைக்கிற டைம்ல நான் ட்ராப் பண்ணுவேன். அதாவது என்னோட பேரண்ட்ஸ் இல்லாத மாதிரி, இந்த நாட்டை விட்டு போய் ஃபீல் பண்ற மாதிரி. எனக்கு என்னமோ இது அவ்வளவு சோகமாலாம் தெரியல. சரி, எப்படியோ நீ திரும்ப வந்துட்டல. நீங்க 2 பேரும் என் எதிர்க்க தப்பா நடந்துக்காதுங்க. டேய், நீ என்னடா பேசிட்டு இருக்க? சீக்கிரமா அவளை மாசமாக்காத. நீ வாயை மூடுறா. உங்க 2 பேரையும் பாக்குறப்ப செம காண்டாகுது. பொறுமையா இருக்கியா? இதெல்லாம் என் நேரம்டா. நான் உண்மையா சொல்லணும்னா என் மனசு உடைஞ்சிருச்சு, தாங்க முடியல. நீங்க 3 பேரும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறீங்க. ஒரு முட்டாள், இன்னொரு முட்டாள், அப்புறம் பெரிய முட்டாள். எல்லாரும் மூட ஸ்பாயில் பண்றீங்க. முதல்ல ட்ரிங்க் பண்ணலாம். முடியாது. நீங்க ஹைஸ்கூல் படிக்கும் போது குடிக்க ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு நாளை நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். சோ என் கூட ட்ரிங்க் பண்ணுங்க, வாங்க. நிஜமா? என்னால முடியாது. நிச்சயமா இல்ல. நம்ம எதுக்கு இப்படி இருக்கோம்? ஒண்ணுமே இல்லாம. பெரியவங்களாம் சொல்லுவாங்க இந்த நேரம் தான் கோல்டன் பீரியட் அப்படின்னு. ஆனா இப்படி லைஃபை பத்தி கவலைப்படுறதுக்கு கொஞ்சம் கூட நமக்கு ரைட்ஸே கிடையாது. நான் ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன். பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸை உஷார் பண்ணி சுத்துறாலும் அப்படிதான் இருக்கும். நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? பைத்தியக்காரன். இவனுக்காக நான் உன்னை இப்ப சும்மா விடுறேன். உங்க சண்டைக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம இழுத்துட்டு இருக்கீங்க இப்போ? சரியான முட்டாள் கூட்டம். நீ ஒருத்த மட்டும் இல்லனா இன்னைக்கு நாள் எவ்வளவு ஜாலியா போயிருக்கும் தெரியுமா? வாய நல்லா மூடியா. இருந்த எல்லாரும் இப்படி புலம்ப விட்டதே நீதான்டா. நான் ஒண்ணும் பண்ணல. நீதான்டா எல்லாத்துக்கும் காரணம். பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸை உஷார் பண்ணிட்டு சுத்துற நீதான்டா பைத்தியம். வாய மூடு. சும்மா சும்மா அதையே சொல்ற. முதல்ல என்ன மாத்தனே, இப்ப இந்த இழிச்ச வேணா ஏமாத்த போறியா? நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க.
எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க? என் எக்ஸையும் உஷார் பண்றதுக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியலையா? கடவுளே, நீ பேசுறத கொஞ்சம் நிப்பாட்டியா ப்ளீஸ்? எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் உண்மையிலே நீ தானே காரணம். என்னடா பேசுற? அவனோட எக்ஸ நீ தான்டா உஷார் பண்ண. போதும்டா, நீயும் அவன மாதிரி எல்லாம் பேசாத. வாய மூடுங்க. அவன் மாஸ்டர்பேட் பண்ணாததனால தான் இப்படி இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன? கிளம்புங்க, பார்ட்டி முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி பண்ணாதீங்க. என்ன பண்றாங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. கொஞ்ச நேரம் நிறுத்துங்கடா. நான் ஒன்னும் ரொம்ப மோசமானவன்லாம் கிடையாது. நான் என்னோட வேலையை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாத்துனதே நீதான். நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இருக்கிற பொருளாதாரத்துல என் வேலையை விட்டு கொடுக்க மாட்டேன். இங்க இருந்து வெளியில போலனா போலீஸ கூப்பிடுவேன். வெளிய போங்கன்னு சொன்னேன். அட, என்ன அழகு. நீ உள்ள போ. நாம வெளியே போய் பேசலாமா? எதுக்கு வெளியில எல்லாம் போகணும்? நான் என்னோட வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப செட்டில்மெண்ட் பண்ண. உன் ஒய்ஃப நான் எதுவும் பண்றதுக்கு முன்னாடி, அவ வேற அழகா இருக்கா. நான் அவளை டேட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒன்னும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கல, புரியுதா? நான் இப்ப கூட உனக்கு நல்ல ஒரு சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மரியாதையா எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு. இல்லனா உன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு போ. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். என்னங்க, இங்க இருந்து போய் நம்ம எங்கேயாவது பொழைச்சுக்கலாங்க. போலாம். உள்ள போ. நான் சொல்ல உள்ள வர போன்னு சொன்னல. இவர் நேவில வேலை செஞ்சிருக்காரு. டேக் நவாண்டோ மாஸ்டராவும் இருந்திருக்காரு. எவ்வளவோ மிஷினா இவர் அசால்ட்டா முடிச்சிருக்காரு. அவர் ஒரு பெரிய அயன் ஃபிஸ்ட்னே சொல்லலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இத்தனை நாள் அவரோட ஃபேமிலிக்காக அவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருந்தாரு. இன்னைக்கு பொங்கி எழ போறாரு. அவரை தடுக்கவே முடியாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை கரெக்டா கொடுத்துட்றேன். நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. எங்க அப்பாவோட ரெஸ்டாரண்ட் என்னால விட்டு போக முடியாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். கைய எறா. கொஞ்ச நேரத்துல பயமுறுத்திட்ட. இதுக்கு எதுக்குடா இவ்வளவு சீனு? நம்ம கையில காசு இல்லனா இன்னொருத்தனோட கைய புடிச்சு கெஞ்சிதான் ஆகணும். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு விட மாட்டேன். போயிட்டு இல்லனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். அவங்கள விட்டுட்டு போ. அவங்க இங்கதான் இருப்பாங்க. நீ அவங்கள விட்டுட்டு போ. நான் எதுக்கு அப்படி பண்ணேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இனி இந்த சண்டை காட்சியை தடுக்க முடியாது. சோலி முடிச்சு. Just for fun, those days are gone. Living alone, I think of all the friends I've known. But when I dial the telephone, nobody's home.
இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு தனித்துவமான வெற்றி. வாங்க இந்த சிறப்பான சம்பவத்தை எங்களால மறக்கவே முடியாது. எங்களோட செகண்ட் ஹாஃப்காக நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். 1 2 3. இந்த ப்ராடக்ட்டோட டியூரபிலிட்டி ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். டாங்குக்கு வேற வழி இல்லாம அவனோட புது வாழ்க்கைய அவன் ஆரம்பிச்சிட்டான். சரி, வேற யார் சொல்ல போறீங்க? சரி சொல்லுங்க. என்கிட்ட இப்போ ஒரு புதுசா ப்ராடக்ட்டுக்கான ஐடியா இருக்கு. ஓகே, இந்த கப்பு ரொம்ப புதிய முறையில செய்யப்பட்டது. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா டரனோடா. அவனோட டிராயிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ண டிராயிங் எல்லாத்தையும் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணான். அது மூலியமா அவனுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமானாங்க. அவனுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸே தனியா உருவாச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இவன் ஃபைனலா வாழ்க்கையில என்ன பண்ண போறான்னு கண்டுபிடிச்சிட்டான். அதை கேட்டவொடனே நானே ஷாக் ஆயிட்டேன். அவங்க அம்மா அப்பா ரியாக்ஷனை பாருங்களேன். அப்பா நான் படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் டைரக்டர் ஆக போறேன். அப்படியா? சொல்லும் எனக்கு தான் குறையறணும், நம்ப முடியல. ரெடி ஆக்ஷன். ஓகே, என்னோட பிபி மாத்திரையை கொண்டு வாங்க. ஆக்ஷன் ஆக்ஷன். பையிலே உன்ன சார் 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 வேணாம் சார், வேணாம் சார். விடு சார் என்ன விடு விடுன்னு சார், சொல்ல. எல்லாம் பண்ணாதீங்க சார். வேணாம் சார். நான் அடிக்க சொன்னேன். சார் என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? விடு என்ன. டைரக்டர் அவனோட பாஸ் அவனுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்து சாவடிச்சிட்டு இருந்தாரு. அதனால அவரை கொல்றதுக்காக அவன் 7 மர்டர் பிளான போட்டு அவரை கொல்றதுக்காக போயிட்டு இருந்தான். கத்தி எங்க? அவன் செட்ல 3 நாளா தீயா வேலை பார்த்ததுனால அவன் நல்ல வேலைக்காரன் எல்லாரும் எங்கடா இருக்க? நம்பினாங்க. இதோ வந்துட்டேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்தா உனக்கு ஒண்ணு. சரி, உன் மார்க்ஸ் என்ன ஆச்சு? இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன். என்னன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டு இருக்கியா? ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதா? நான் ட்ரேடிங்ல காசை விட்டுட்டேன். நல்ல வேலை. நல்ல அந்த வேலை. காசுக்கு அது யாருக்கும் வெறும் cyber சம்பந்தம் இல்ல. money புதுசா ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணிட்டு ட்ரேடிங்கை நல்லா கத்துக்கிட்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். உனக்கு நீ வேணுமா? எஸ் சார். எவ்வளவோ சோதனைகள், தப்பான விஷயங்கள் நம்ம முன்னாடி இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவு கண்டிப்பா நம்மள ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். அதனாலதான் அந்த தருணத்தை மக்கள் எல்லாருமே நல்ல தருணம்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் என்னோட வாழ்க்கையும் மாறுச்சு. டேய் கண்ணா, உன்னோட டிராஃப்ட் நோட் இங்க வச்சிருக்கேன் பாரு. என்ன விஷயம்? நான் ஏதோ கேம்ப்னு கேள்விப்பட்டேன். ஓ அப்படியா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே. நீங்க 2 பேரும் ஒன்னா தானே போறீங்க? சீயும் டாங்கு கூட. என்ன? நிஜமாவா? உனக்கு என்னடி? என்ன வாழ்க்கடா. நண்பனை பார்த்த நாள் மட்டும் ஒட்டி கொண்டதே ஞாபகத்தில். சரி, நாங்க ஆர்மில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் நாட்டை கடக்கலான்னு ஆசைப்பட்டோம். ட்ரைனிங் பேஸ்ல நடக்கிறது ஒரு அற்புதமான விஷயம்னு நினைச்சேன். சை, அப்பவே சொன்ன இது வேலைக்கு ஆகுதுன்னு. இந்த இடம் குளிரா இருக்கா? இங்க ஒருத்த வெயில்ல வெந்துட்டு இருக்கேன், கூலா போறீங்க. இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? போங்கடா, அடுத்த மாசம் வேற போனஸ் தருவாங்க. இந்த நாடும் இப்ப என்ன கைவிட்டுருச்சு. டே டிட்டோ பையா, வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே போகணும். அப்போதான் முன்னேற முடியும். சரியா தானே சொல்றேன்.
சரி போலாம். இது எவ்வளவுதான் மோசமா இருக்குன்னு பாத்துடலாம். போலாம் போலாம், நமக்குள்ள ரேஸ் வச்சுக்கலாம். நாங்க நடக்க போற எல்லாத்துக்குமே தயாராயிட்டோம். இதுக்கப்புறம் எது நடந்தாலும் எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல. ஏன்னா இது எங்களோட 20 வயசோட பருவம். இது உண்மையிலே ரொம்ப கலக்கலா இருக்கு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. நான் ஜோய லவ் பண்றேன். ஓகேவா? நீ அவ கூட நைட்டு தூங்குனியா? அது கேன்சல் பண்ணாத. சொல்றா. இல்லன்னு சொல்டா. நான் பொய் சொல்ல விரும்பல. உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்னடா இருக்கு? எனக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸையே உஷார் பண்ணிட்டு சுத்துறான். இன்னொருத்தன் ஃப்ரெண்டோட தங்கச்சியை விரும்புறானா. நான் ஒருத்தன் தான் ரொம்ப நல்லவனா இருக்கேன். நான் சொல்றத கேளு. எங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபாடு இருந்தாலும் நாங்க அதை புரிஞ்சுட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கல்லுகிட்ட என்னடா தேடிட்டு இருக்க? மூச்சு கீச்சு புடிச்சுக்க போதுடா. எனக்கெல்லாம் மூச்சு பிடிக்கல. இந்த வரா மச்சான், டேய் எது வந்தாலும் பார்த்து முடிவு பண்றா. டேய் வேணாடா சொன்னா கேளு. டேய் 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 வேணாடா. டேய் 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 விட்டுடா. டேய் நான் லவ் பண்றேன்டா. டேய் நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன்டா. டேய் டேய் மச்சான், டேய் கொல்லாம விட மாட்டேன். நான் லவ் பண்றேன்டா. அவளை நான் லவ் பண்றேன். அப்படி சொல்லாத. 실수하면은 좀 어때? 눈치 보지 좀 마자샤. 여자보다 우정이라더니 내가 잘못 본 거냐? 뭐가 문제야? 인상만 쓰고 얼굴도 못생긴 주제에 우리 모여 겁이 없던 날들, 누구보다 화려했던 그날들. Oh oh oh, 생각만 해도 좋아 좋아. 내 인생의 멋진 날들. 사랑 일이란 건 몰라. 지금이 전부가 아냐. 잘난 사람들 얘기 들어도 다들 그랬다더라. 뭐가 문제야? 말을 하라고. 나보다 못생긴 주제에 사실 내가 20살엔 말야 누구보다 잘 나갔단 말이야.
Thank you.